ஹலோ ஆல், வெல்கம் டு லிஜிஸ் குக்கிங். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டா ரொம்ப ஈஸி. நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ்லேயே நம்ம எக் கறி பண்ணிடலாம். இந்த எக்கு கறிக்கு என்னென்ன வேணும்னு நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஆனியன் சாப் பண்ணது, டொமேட்டோ, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அது பொரியவும் இஞ்சி, கல்பாசி போட்டுட்டேன். லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ண இது ஒரு 3 ஆனியன் இருக்கு சாப் பண்ணது. கொஞ்சம் நல்லா பிங்க் கலர் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகட்டும். அது எடுத்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக வைங்க. இப்போ டொமேட்டோ இந்த ஸ்டேஜ் ஆன உடனே இந்த கலர் வரணும். இந்த கலர் வந்த உடனே இந்த டொமேட்டோவை இதில் போடணும். இதுவும் அதே மாதிரி அப்படி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வைக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் இந்த 2 பச்சை மிளகாவையும் அதில் போட்டுருங்க. திருப்பி ஒரு வாட்டி அப்படி இலக்கி கொடுத்துட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிருங்க. 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம பார்ப்போம். பாருங்க, 5 மினிட்ஸில் இந்த மாதிரி குக் ஆயிரும். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். இது வந்து நான் மிளகா பொடி 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே கொட்டிடுங்க. மல்லிப்பொடி 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே கொட்டிடுங்க. இப்போ திருப்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கிளாஸு வாட்டர், இந்த பச்சை வாசனை போகிற இந்த ஒரு கொதி வரப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சீக்கிரமாக ரெடி ஆயிரும் எக் கிரேவி. மூடி வச்சுருவோம். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கொதிச்சிட்ருக்கு. இப்போது தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் கொதிக்க விட வேண்டாம்.
ஒரு நிமிஷத்தில் அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த கருவேப்பிலை. வாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் இடியாப்பம் இப்படி சர்வ் பண்ணோன்னு இப்போ இந்த எக்கை வச்சுட்டு மேலே இந்த கிரேவியை ஊற்றிட்டு நம்ம எக் கிரேவி ரெடி. மறக்காம லிஜி குக்கிங் ட்ரீம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.